இன்றைய தினம் 103வது அத்தியாயம் 3 வசனங்களை கொண்ட சூரத்துல் அஸ்ர் என்கின்ற அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். மக்கியா வகையைச் சேர்ந்த இந்த அத்தியாயம் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூறாக்களிலே மிகவும் ஒரு சிறிய ஒரு சூறாவாக காணப்படுகிறது. 3 வசனங்களை மாத்திரம் கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த சூறாவை பற்றி சொல்கின்ற போது, மனிதர்கள் இந்த அத்தியாயத்தை ஆராய்ந்து பார்த்தால் இந்த அத்தியாயமே அவர்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாகும் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை இந்த சூறா எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதனுடைய கருத்தை நாங்கள் பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனத்தை சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இந்த சூறாவுக்கு அஸ்ர் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பது இந்த முதலாவது வசனத்திலே அந்த சொல் இடம்பெற்றிருப்பதனால். அஸ்ர் என்றால் காலம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் நிறைய சத்தியங்களை அல்லாஹ் சொல்கிறான். காலையிலே, மாலையில், இரவு, பகல், அதிகாலை, முற்பகல் என்று பல நேரங்களை அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். அதிலே விசேஷமாக இந்த சூறாவிலே எல்லா சத்தியங்களையும் உள்ளடக்குகின்ற வகையில் அல்லாஹ் பொதுப்படையாக காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். எனவே மனிதர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆயுள், இந்த உலக வாழ்க்கை மிக பெருமதியானது. அந்த வாழ்க்கையில்தான் அவனுடைய நிரந்தரமான வாழ்க்கையை முடிவு செய்ய இருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். மிக பெருமதியான எதையும் உலகத்தில் எப்படியும் வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை தாண்டி ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் தாண்டினாலும் அந்த நேரத்தை, அந்த நிமிடத்தை, அந்த செகண்டை எங்களால் இவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதலாவது வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். இந்த காலம் என்பது மனித வாழ்க்கையில் மிக பெருமதியானது. இதனால்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை 3ஆக பிரித்து அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் சிறு பிராயம், 2வது காலகட்டம் அவர்களுடைய இளமை பருவம், 3வது ஒரு பருவம் அது முதுமை வயோதிக பருவம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கட்டங்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறார். காலத்தோடு மனித வாழ்க்கையோடு அல்லாஹ் தொடர்படுத்தி அல்லாஹ் மனிதனை சொல்கிறார். இங்கே கவனிக்கத்தக்க முக்கியமான விஷயம் என்னவென்றால், வல் அஸ்ர் என்கின்ற சத்தியம் என்கின்ற ஒன்றை பயன்படுத்திவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இன்ன என்கின்ற ஒரு சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். இன்ன என்றால் அரபிலே நிச்சயமாக உறுதியாக சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அப்ப சத்தியத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்ன என்கின்ற அந்த சொல்லையும் அல்லாஹ் சொல்லி என்ன சொல்கிறார், அல் இன்சான், உருவ ஆண்கள், பெண்கள், எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்திலே இருக்கிறார்கள்
இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். நஷ்டம் என்பது உலக வாழ்க்கையில் பார்க்கின்ற போது மகிழ்ச்சி போன்று, சந்தோஷம் போன்று, நிம்மதி போன்று எல்லாம் கிடைக்கிறது போன்று இருந்தாலும் அவன் அந்த அழிவே முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்கு அவன் தயாராகவில்லை. அந்த வாழ்க்கையில் அவன் நஷ்டவாளியாக மாறுகிறார். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறார், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த 3வது வசனத்தில் 4 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறார். மனிதா, இந்த உலக வாழ்க்கையை நீ அப்படியே உன்னை அப்படியே ஆட்கொண்டு விட்டது. நேற்று கடந்த சூரத்து தகாபுரில் நாங்கள் பார்த்தோம், மனிதன் இன்னும் மேலும் இன்னும் மேலும் ஒரு தங்கம் நிறைய ஆறு ஓடினாலும் இன்னும் ஒரு தங்க ஆறு எனக்கு நிற்க மாட்டாதா என்றுதான் மனிதன் சிந்திப்பான். எனவே மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கை அப்படியே நஷ்டமாக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு 4 விஷயத்தை சொல்கிறார். முதலாவது அல்லாஹ் சொல்கிறார், இதுல இருந்து நீங்கள் இந்த நஷ்டத்திலே இருந்து விமோசனம் பெற வேண்டுமாக இருந்தால் இல்லல்லதீன ஆமனு, முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். பொதுபோக்கான நம்பிக்கை அல்ல, ஏனோ தானோ என்ற வாய் வார்த்தை மட்டுமல்ல, உள்ளத்தினால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் அது உடலினால் வெளிப்படும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல்கள் ஈடுபடுபவர்களை தவிர, நற்கர்மங்களை செய்பவர்களை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஷ்டத்திலே இருந்து விமோசனம் பெறுவதற்கான வழியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று ஈமான். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வது, இது மனிதன் நஷ்டமடைவதிலே இருந்து அவனை பாதுகாக்கும். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், வதவாஸவ் பில் ஹக், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை உபதேசம் செய்வது, வதவாஸவ் பில் ஹக், விமோசனம் பெறுவதற்கான வழியாக 2 விஷயத்தை ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த அம்சமாக சொல்லிவிட்டு இன்னும் 2 விடயங்களை வெளிவாரியான விஷயமாக அல்லாஹ் சொல்கிறார், வதவாஸவ் பில் ஹக். எப்போது மனிதன் அல்லாஹ்வை பற்றி பேச ஆரம்பிக்கிறானோ, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி கதைக்க ஆரம்பிக்கிறானோ, மறுமையை பற்றி பேச ஆரம்பிக்கிறானோ, அப்போதுதான் அவனுக்கு உள்ளத்திலே அல்லாஹ் பற்றி அச்சம், மறுமை பற்றிய நம்பிக்கை உள்ளத்திலே பதியும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வதவாஸவ் பில் ஹக், உண்மையை, சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது. எது சத்தியம்? இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்பது சத்தியம். எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது என்பது சத்தியம். மரணத்துக்கு பின்னால் மன்னரை வாழ்க்கை என்பது சத்தியம். அதன் பின்னர் எல்லோரும் எழுப்பாட்டப்படுவோம் என்பது சத்தியம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் என்பது சத்தியம். எங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பது சத்தியம். எல்லோருக்கும் சுவர்க்கம், நரகம் அல்லாஹ் 2ஆக பிரித்து வைத்திருக்கிறார், இது சத்தியம். இதனை வதவாஸவ் பில் ஹக் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கொருவர் நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், உபதேசித்துக் கொண்டிருங்கள், கதைத்துக் கொண்டிருங்கள், ஞாபகப்படுத்திக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எதற்கான விமோசனம்? நஷ்டம் அடைவதிலே இருந்து விமோசனத்துக்கு வழியை சொல்கிறார். இறுதியாக அல்லாஹ் முடிக்கிறான், வதவாஸவ் பிஸ் ஸப்ர், வதவாஸவ் பிஸ் ஸப்ர், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை கடைபிடிக்குமாறு உபதேசம் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, இவ்வளவோ பண்புகள் இருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் நஷ்டமடைவதிலே இருந்து பாதுகாப்பதற்கான வழியாக அல்லாஹ் பொறுமையை பற்றி இங்கே பேசியிருக்கிறார். இவ்வளவோ பண்புகள் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் ஏன் பொறுமையை பற்றி பேசியிருக்கிறான் என்றால், ஒரு மனிதன் அமல் செய்வதற்கும் பொறுமை வேண்டும். தஃசீர் அறிஞர்கள் இங்கே எழுதுகிறார்கள், ஒருவர் அந்த சுபஹுடைய நேரத்திலே, நடுநிசி நேரத்திலே, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எழுந்து அந்த தூக்கத்தை முறித்துக் கொண்டு எழுந்து முழு செய்தி
பள்ளிவாயிலுக்கு வந்து அவன் தொழுகிறான் என்றால் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமை வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் மனிதன் நஷ்டமடைவதிலே இருந்து பெறுகின்ற விமோசனத்துக்கு இங்கே அல்லாஹ் பொறுமையை பற்றி சொல்கிறார். இவ்வளவு குணங்கள் இருக்கும் போது பொறுமையை பற்றி சொல்கிறார். அதே போன்று தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பாவத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு பொறுமை வேண்டும். தான் பாவ சிலைகளிலே இருந்து நீங்குவதற்கு கலருவதற்கு அவனுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. கண்ணிலே கண் முன்னே ஒரு பாவம் நடக்கிறது, அந்த பாவத்தை பார்க்க கூடாத பாவம், அந்த பார்வையை அதை விட்டும் தன்னை தாழ்த்திக் கொள்வதற்கு அவனுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. இதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வதவாஸவ் பிஸ்ஸப்ர் என்கின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். வாழ்க்கையிலே வருகின்ற இவ்வளவுதான் அமல்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கும்போது அவனுக்கு சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், இன்னல்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த வருகின்ற சோதனைகள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான பேச்சுக்களை வாழ்விலிருந்து ஏற்படுத்தக் கூடாது. நான் என்ன செய்ய, எவ்வளவுதான் அமல் செய்கிறோம், என்ன செய்ய என்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு செயற்பாடு எங்களிடத்திலிருந்து வந்துவிடக் கூடாது. அதற்கு பொறுமை வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறார். மனித வாழ்க்கையோடு மிக பின்னி பிணைந்த இன்றியமையாத மிக முக்கியமான ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டிய ஒரு குர்ஆன் விஷயம் தான் இந்த பொறுமையாக இருக்கிறது. அதனை அல்லாஹ் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் ஞாபகப்படுத்துங்கள், நினைவூட்டுங்கள், ஒருவருக்கொருவர் பேசுங்கள், பொறுமையை பற்றி கதையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 விஷயங்களையும் இங்கே சொல்லி இந்த சூறாவை முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் காலத்தில் சத்தியம் செய்து மனித வாழ்க்கை அது மனிதர் எல்லோரும் பொதுமையாக சொல்கிறார், எல்லா மக்களும் எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அதில் 4 சாராரை தவிர ஒன்று ஈமான் கொண்டு நல்லவர்களில் ஈடுபடக்கூடியவர்கள். அது அந்த ஈமானும் நல்லவர்களும் வருவதற்கு உண்மையை சத்தியத்தை அடிக்கடி பேச வேண்டும், கதைக்க வேண்டும், உரையாட வேண்டும், அடுத்தவரோடு பயிர வேண்டும். கடைசியாக அல்லாஹ் முடிக்கிறான், அவன் எல்லா நேரங்களிலும் நன்மை செய்வதற்கும் பொறுமை வேண்டும், பாவத்திலே இருந்து விலகிக் கொள்வதற்கும் பொறுமை வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் அனைத்துக்கும் அவனுக்கு பொறுமை வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இந்த சூரா எங்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதன் தன்னை பற்றி கவலைப்பட்டு படிப்பிரிக்கிறதாக இருந்தால் இந்த சூறாவே அவனுக்கு போதுமானது என்ற கருத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சூரா எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அடிக்கடி நாங்கள் தொழுகையிலே ஓடக்கூடிய ஒரு சூறா, தனியாக ஓடுகின்ற போது தொழுகின்ற போது ஓடக்கூடிய ஒரு சூறா, இது மிக சுருக்கமான கருத்தை தருகிறது. காலத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அதே நேரம் மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதே நேரம் 3வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொள்ளுங்கள், நல்லவர்கள் செய்யுங்கள், அதே நேரம் சத்தியத்தை உபதேசம் செய்யுங்கள், பொறுமையை ஒருவருக்கொருவர் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான மிக ஆழமான கருத்துள்ள மிக சிறிய ஒரு சூறாவை எங்களுக்கு இறக்கி இருக்கிறார். எனவே இந்த சூறாவை அடிக்கடி ஓதி படித்து எனக்குத்தான் இந்த சூறா இறக்கப்பட்டிருக்கிறது, எனக்குத்தான் சொல்லப்படுகிறது என்கின்ற வகையில் நாங்கள் இதனை ஓதுவோம், இதை படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் இதன் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.